வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் சாதம், அப்புறம் லெமன் ரைஸ் பண்ண போறோம், சக்கரை பொங்கல், மெதுவடை. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். நான் எப்பயும் போல சாதம் வந்து நல்ல ஒரு பெரிய கப்ல ஒரு கப்பு சாதம் வந்து உதுரா வடிச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, நல்லா ரெண்டுத்துக்கும் பிரிச்சு வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் தேங்காய் சாதம் பண்ணிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதுலேயே முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா கொஞ்சம், ஒரு கப்பு தேங்காய், கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இதில் உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு. மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு பச்சை மிளகா போட்டாலுமே மிளகு பொடி போடும்போது அது நல்ல வாசனையாக இருக்கும். மிளகா போடும்போது அதனால மிளகு பொடி நான் சேர்ப்பேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சாதத்தில் போட்டுலாம். தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுது. இப்போ லெமன் ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, மஞ்சள் பொடி, பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இதுலேயே வந்து 2 லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் விட்டுருவோம். அப்புறம் உப்பு, தேவையான உப்பு. கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய லெமன் ரைஸ் ரெடி. இப்போ அடுத்தது சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எப்பயும் போல் 1 டம்ளர் அரிசி, அதுக்குள்ள ஒரே 1 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி மசிச்சுருவோம். 1 கப்புக்கு 2 கப்பு வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளை கரைசலோடு சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே சின்ன பீஸ் ஜாதிக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பாக வறுத்து போட்டுடலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருக்கு. சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுது. அடுத்தது தயிர் சாதம் தான் கலக்க போகிறோம். நல்லா சாதம் சுட சுட வடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் பாலையும் விட்டு உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இல்லை பெருங்காயப்பொடி, எண்ணெய் விட்டுருக்கேன். தயிர் சாதத்துக்கு தாளிச்சிடலாம். கடுகு, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை. தேங்காய் சாதம், லெமன் ரைஸ், சக்கரை பொங்கல், தயிர் சாதம் ரெடி. அடுத்தது வடை மட்டும் பார்த்துடலாம். இதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு வடை பண்ணி. அடுத்தது நம்ம மெதுவடை தான் பண்ண போகிறோம். எப்பயும் போல் மாவு அரைச்சி நல்லா வந்து கையில் ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து, போட்டு எடுத்துடலாம். வடை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்த்தோம்னா தேங்காய் சாதம், அப்புறம் லெமன் சாதம், சக்கரை பொங்கல், தயிர் சாதம், அதுக்கப்புறம் மெதுவடை. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.